Hello friends, welcome to Razi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா அமிர்தா டீம்ட் யூனிவர்சிட்டில ஜாயின் பண்ணனும் அப்படினா பர்టిక్యులரா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணிருக்காங்க. சோ நிறைய பேர் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டு phase 1 எக்ஸாம்ஸ் எழுதிருக்காங்க. அந்த phase 1 எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் எப்போ அப்படிங்கறத இந்த வீடியோ. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்க மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாத்தீங்கன்னா அமிர்தா டீம்ட் யூனிவர்சிட்டில ஜாயின் பண்ணனும்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் உள்ள போகணும். இல்ல அப்படிங்கற பட்சத்துல நீங்க JEE மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க அப்படினா அதை வெச்சு நீங்க உள்ள போகலாம். பட் அமிர்தா engineering entrance exam எழுதுனீங்க அப்படிங்கற பட்சத்துல உங்களுக்கு 70% ஆஃப் சீட்ஸ் வந்து அந்த அமிர்தா டீம்ட் யூனிவர்சிட்டில கொடுக்கறாங்க. பட் JEE மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்க உள்ள போறீங்க அப்படினா 30% ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்க கொடுக்கறாங்க. சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுல பார்க்க போனா உங்களுக்கு இந்த AEEE எக்ஸாம் வந்து எப்ப கண்டக்ட் பண்ணாங்க phase 1 அப்படினா February 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 3 நாட்கள் நடந்தது. சோ இதோட மார்க்ஸ் வெர்சஸ் பெர்சன்டைல்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம கொடுக்கலாம். இதையும் தாண்டி இதுக்கு பர்టిక్యులரா எப்போ ரிசல்ட்ஸ் வரும் அப்படினு நம்ம பார்க்கும் பொழுது லாஸ்ட் இயர் அதாவது 2024ல இந்த AEEE எக்ஸாம் வந்து எப்ப கண்டக்ட் பண்ணாங்க அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு Jan 16 ல இருந்து Jan 22 வரைக்கும் கண்டக்ட் பண்ணாங்க. அதோட ரிசல்ட்ஸ் எப்போ வந்தது அப்படினு பாத்தீங்கன்னா February 14 வந்தது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி 2023 ல எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படினா April 21 ல இருந்து April 28 வரைக்கும் கண்டக்ட் பண்ணாங்க. அதோட ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா May 6 வந்தது. அப்படினு பாக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் அவங்க ரிசல்ட்ஸ் வரதுக்கு எடுத்துக்கறாங்க. சோ அப்படினு பாக்கும்போது இந்த AEEE 2025 phase 1 க்கு உண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படினா மேபி வந்து உங்களுக்கு February 3rd week வந்து வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. இதையும் தாண்டி இப்ப சப்போஸ் யாராச்சும் phase 1 எக்ஸாம்ஸ் எழுதல அப்படிங்கறவங்க phase 2 எக்ஸாமும் நீங்க எழுதலாம். phase 2 எக்ஸாமுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓபன்ல தான் இருக்கு. நீங்க பர்టిక్యులரா அந்த வெப்சைட்ஸ்க்குள்ள நீங்க போய் நீங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் போடலாம். இதுக்கு எப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படினு பாத்தீங்கன்னா phase 2 க்கு வந்து May 10 ல இருந்து May 14 வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ நம்ம வந்து பர்టిక్యులரா நெக்ஸ்ட் வீடியோல இந்த AEEE எக்ஸாமோட பேப்பர் அனாலிசிஸ் என்ன, அது மட்டும் இல்லாம எவ்வளவு மார்க்ஸ் இருந்தா எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்க போறோம். சோ கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதையும் தாண்டி நம்ம வந்து இந்த பர்టిక్యులரா JEE எக்ஸாம் நீங்க எழுதிருக்கீங்க அப்படினா இன்னைக்கு ஈவினிங் வந்து லைவ் செஷன்ஸ் வரும். எப்போ அப்படினு பாத்தீங்கன்னா 6:30 க்கு. சோ இன்னைக்கு ஈவினிங்ல உங்களோட மார்க்ஸ் என்ன JEE மெயின்ஸ் மார்க் அப்படினு சொல்லுங்க. நாம எஸ்பெஷலி உங்களோட மார்க்ஸ்க்கு என்ன பெர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம லைவ் செஷன்ஸ்ல சொல்லலாம்னு இருக்கோம். சோ கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏனா JEE மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க நிறைய பேர் இந்த நம்ம தமிழ்நாட்டிலே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோஸ் போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் அந்த லைவ் செஷன்ஸ்ல பங்கு பெற்று அவங்களோட மார்க்ஸ்க்கு என்ன பெர்சன்டேஜ் வரும் அப்படிங்கறது அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். Thank you for watching. Bye bye.